குட்டி காவேரி வந்து குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே விஜய்க்கு மனசு ரொம்ப தாங்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காவேரி நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னோடனே, ப்ளீஸ்ப்பா நான் அம்மாவை பார்க்கணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா அம்மா பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னோடனே காவேரி மாதிரியே இருக்க வந்து சிலையை கூட்டின்னு போயிட்டு காட்டுறாரு. அவங்கள வந்து ஹக் பண்ணிட்டு வந்து குழந்தை வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டப்படுறா. அம்மா நீ ஏம்மா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்து மனசு கஷ்டப்பட்டுட்ருக்கா. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து ஸ்கூலுக்கு போகணும், நாளைக்கு ஸ்கூல் இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாரு. இங்கே பாரு, ஸ்கூலில் போயிட்டு மிஸ் சொல்கிறத ஒழுங்காக கேட்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் பக்காவாக கேட்டுட்டு நல்ல பிள்ளையா நல்ல ஸ்டூடெண்ட்டாக நடந்துக்கணும், சரியா காவேரி அப்படின்னோடனே, சரிங்க டேடி நான் அதே மாதிரி பண்ணுறேன். ஆனால் ஸ்கூல் போகிறதுக்கே எனக்கு பிடிக்கல டேடி, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் நாளைக்கு ஸ்கூலுக்கு நீயே கூட்டின்னு போய் விட்டுற, நானே கூட்டின்னு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க டேடி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னை கூட்டின்னு போய் விடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க அம்மாவை கட்டிக்கிறாங்க. என்னடி என்ன ஆச்சு, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னோடனே, அம்மா எனக்கு ஒரு பெரிய ஸ்கூலில் வேலை கிடச்சிருக்குமா, தெரியுமா உனக்கு, அவ்வளோ பெரிய ஸ்கூலில் எல்லாம் பெரிய பணக்கார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்மா அது, அந்த ஸ்கூலில் எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நிறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்டுதுன்னா ஆனால் அந்த இடத்துல எனக்கு வேலை கிடச்சிச்சுமா, நாளைக்கு ஜாயின் பண்ணணுமா அப்படின்னோடனே, என்னடி சொல்கிற, ஆமாம்மா அதுவும் காஞ்சிபுரத்தில் அப்படின்னோடனே அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல வந்து எல்லாருக்குமே. கங்க்ராட்ஸ்க்கா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருந்தேன், நல்ல வேலையாக கிடச்சிச்சு அப்படின்னோடனே, ஆமாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாளையிலே வேலைக்கு ஜாயின் பண்ணணும்ல, அதுக்கான ஏற்பாடில் எல்லாமே பண்ணணும் அப்படின்னோடனே, சரி காவேரி அவ்வளோ தூரம் போயிட்டு நீ வீட்டுக்கு வர முடியுமா, ரொம்ப லேட் ஆகிடுமே. லேட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது, காவேரி இங்கே பாரு அக்கா நீ அங்கே வந்திருக்கா அப்படி சொன்னோன்னே, சரிடி பார்க்கலாம், முடிஞ்சா நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அப்படி முடியல ஒரு டைமில் லேட் ஆகிடுச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு வரேன் சரியா அப்படின்னோடனே, சரிம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, வீட்டிலே அடைஞ்சிருந்த மாதிரி இருந்ததுமா, இப்போ வெளியே போனது ரொம்ப சந்தோஷம், அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்கள பார்ப்பேன்ல, ஏன்னா அக்கா குழந்தை என்றைக்கோ ஒரு நாள் தான் வரா அப்படின்னும் போது அந்த குட்டி குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னோடனே, ஆமாடி இவளுக்கு அந்த வேலையும் கரெக்டு தான், இப்படியே இருந்தால் எப்படி, 4 இடத்துக்கு போனால் தானே இவளுக்கும் எல்லா ஞாபகமும் வரும் அப்படின்னோடனே மனசு கஷ்டப்படுறாங்க. சரிம்மா அக்காவுக்கு சீக்கிரமே ஞாபகம் வரும், கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து யமுனாவும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு விஜய் வந்து வராரு கரெக்டாக ஸ்கூலுக்கு. இங்கே பாரு காவேரி சொல்கிறபடி கவனமாக இருக்கணும், ஸ்கூலில் என்ன நடந்தாலும் அப்பா கிட்ட வந்து சொல்லிடணும் சரியா, சரிங்க டேடி நான் வந்து சொல்லிடுறேன், ஃபஸ்ட் நாள் ஸ்கூலு ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு பாய் டேடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பத்திரமா போகணும் அப்படின்னா காவேரி வந்து இறங்குறாங்க. காவேரி வந்து விஜய் பார்க்கல, விஜய் வந்து காவேரி பார்க்கல. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து விஜய்க்கு ஒரு மாதிரி இருக்குது, யாரோ வந்து இருக்க மாதிரி இருக்குது, திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா காவேரிக்கு முன்னாடி வந்து ஒரு இடம் வந்து மறைச்சிட்ருக்கு. அதனால் காவேரி வந்து அவங்க வந்து மறைச்சிருக்கிறதால அப்படி போயிடுறாங்க. விஜய் வந்து இப்படி வந்துடுறாரு. காவேரி வந்து ஸ்கூலில் நுழையிறாங்க. அப்பாடா எவ்வளோ பெரிய ஸ்கூலு, இந்த ஸ்கூலில் நம்ம டீச்சராக ஜாயின் பண்ணிருக்கோம், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னோடனே, குட்டி பாப்பா வந்து விழ போகிறா. உன்னை வந்து ஏய் விழ போகிற அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிக்கிறாங்க, குழந்தையோட கையை. குழந்தை அப்படியே காவேரி பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி வா உனக்கு எந்த செக்ஷனு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்துடுறாங்க. மேடம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னோடனே, சரி ஓகே பாய் அப்படி சொன்னோன்னே அந்த குழந்தை அப்படி பார்த்துட்டே போகிறா. அடுத்து வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க எல்லாருமே. இங்கே வந்து காவேரி வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு வராங்க. பார்த்தா அந்த கிளாஸில் வந்து அந்த குழந்தை இருக்கா, நம்ம குட்டி காவேரி. அதை பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது நம்ம காவேரிக்கு. ஏய் வாண்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்கா குழந்தை. என்ன நீ என்னை சும்மாவே பார்த்துட்டே இருக்க, சரி எல்லாரோட பேரும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் பேராக சொல்கிறாங்க. அப்போ வந்து உன்னோட பேர் என்ன அப்படின்னோட காவேரி அப்படின்னு. காவேரியா, பாரு என்னோட பேரும் காவேரி தான் அப்படின்றாங்க, சிரிக்கிறாங்க. பாத்தியா என்னோட பேரும் காவேரி, உன்னோட பேரும் காவேரி, நீ குட்டி காவேரி நான் பெரிய காவேரி அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் வந்து கலர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த குழந்தை வந்து தன்னையே பார்க்குறத வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இப்போ நம்மளே பார்த்துட்ருக்கா, ஆனால் இந்த குழந்தைய பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் மாதிரி ஒரு உணர்வு தோன்றுறது, ஏன் இவளை பார்த்துட்டே இருக்கும் போல் நம்மளுக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தையும் பார்த்துட்டு அப்படியே குழந்தையும் பார்த்துட்டே இருக்காங்க நம்ம காவேரி. அப்படி அவளும் பார்த்துட்டே இருக்கா, தன்னை அறியாமல் 2 பேருமே அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து பெல் அடிச்சிடுறாங்க. சரி ஓகே இன்னையோட கிளாஸ் முடியுது அப்படின்னோடனே திரும்பி பார்க்குறாங்க. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறா குழந்தை. தன்னையே அறியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க காவேரியும் குழந்தைய.